திரு கோட்டீஸ்வரன் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், அதிமுக தேமுதிக எங்களோட தான் இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்தி ராஜ்யசபா சீட்டு ஒன்று தர்றோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் இல்லை ஜனவரியில் பார்ப்போம், அவங்க எலெக்ஷனுக்காக அறிவிச்சாங்க, நாங்களும் எலெக்ஷன் நேரத்தில் சொல்கிறோம் அப்படின்னு தேமுதிக சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? நேயர்களுக்கு வணக்கம். அரசியல்ல வந்துட்டு ஒரு நிலையான தன்மை எப்பயுமே இருக்காதுங்க. அதுவும் குறிப்பா இந்த மாதிரி இந்த பாராளுமன்ற சீட் ஆகட்டும், சட்டமன்ற சீட் ஆகட்டும்லாம், அதனால அரசியல் கட்சிகள் அந்த தேர்தல் அந்த ஒப்பந்தமே போடுறாங்க. இப்ப இவங்க அந்த ஒப்பந்தம் போட்டதை அது டிரான்ஸ்பரன்சி இருக்கா இல்லையான்றது தெரியல. பட் வெளிப்படையா என்ன தெரியுதுன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த கட்சியில சில பல குழப்பங்கள் இருக்கிறது. அதான் என்ன மாதிரி குழப்பம்னா, ராஜ்யசபா சீட்டு என்ன எல்லாருக்கும் என்ன சொல்றாங்கன்னா, சுதீஷ் அவர்களுக்காக அவங்க கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த கட்சியை சரியா கையாளவில்லை. அதனால பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்களோட அந்த புகழ் இருக்கு பாருங்க, இத மாதிரி இழுபறி சீட்டு கேட்டு கொடுக்கல, கூட்டணி இங்க பேசுறது அங்க பேசுறது, நான் ஜனவரியில தான் சொல்லுவேன், தேர்தலுக்கு முன்னாடி தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அந்த கடைபிடித்தாங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கா பார்ட்டி நடத்தினாரோ அதை மாதிரி இன்னைக்கு இவங்க நடத்தல அப்படின்றது முதல் கட்டமா அம்பலமாகிறது. இரண்டாவது கட்டமாக அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி தொடர்ந்து சரிந்து கொண்டிருக்கிறது. அதை சரி செய்வதற்கு உண்டான வேலைகள் இல்லாம இந்த கூட்டணி இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்க போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இரண்டாவது பிரச்சனை. மூன்றாவது, திமுகல பெரிய ஆஃபர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா அந்த பஸ் ஆல்ரெடி கூட்டணி ஃபுல். இவங்க கூட்டணி அப்படின்னு பார்த்தா அதிமுகவோட தான் கூட்டணி. அப்படி அதிமுகவோட கூட்டணின்னு வரும்போது இந்த மாதிரி பேச்சுகள் இருக்கு இல்லைங்களா, இது நாளை பின்ன கூட்டணி பேச்சுவார்த்தை சட்டமன்ற தொகுதிக்கு போய் பேசும்போது கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக்கும். அது டிஎம்டிகே கட்சிக்கும் அந்த காடர்ஸ்க்குமே அது நல்ல செய்தி கிடையாது. இத பெருசாக்காம காதம் வச்சா மாதிரி ஒண்ணு குடுக்குறாங்க இல்ல குடுக்கல, அதோட விட்டுட்டு போயிட்டா இரண்டு கட்சிகளுக்கும் நல்லது. இல்லன்னா இன்னொன்னு அதிமுக பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பாருங்க, ஒரு ராஜ்யசபா உறுப்பினர்ன்றது ஒரு 34 சட்டமன்ற உறுப்பினருக்கு சமம். நீங்க அடுத்த வருஷம் கூட்டணி வைக்கிறீங்களா வைக்கலையா இல்ல தனியா போறீங்களா என்னன்னு தெரியாது. எந்த அடிப்படையில அதிமுக இருக்கிறவங்க கொடுப்பாங்க? அவங்களுக்கு இருக்கிறது 66 சட்டமன்ற உறுப்பினர். அதுக்கே ரெண்டுத்துக்கு அவங்க பிஜேபியோட 4 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணாதான் 2 எம்பி ஜெயிக்க முடியும். அந்த கட்சியிலே ஒரு 10-12 பேர் சீனியர் கட்சிக்கு சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிறுபான்மையினர்ன்றாங்க, இந்த சமூகத்துல இருந்து கொடுக்கணும்ன்றாங்க. ஆல்ரெடி அந்த சீட்டுக்கு நிறைய பேர் அங்கேயே அடி போட்டுட்டு இருக்கும் போது இது எக்ஸ்ட்ரா பிரஷர், அன்வான்ட் பிரஷர். ஒரே ஒரு ராஜ்யசபா இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்கு கிடைச்சி, அதனால பொதுமக்களுக்கு எவ்வித பெருசும் நடக்க போவதில்லை. குடும்ப அரசியல் பண்றாங்க அப்படின்ற அந்த அவப்பேர் தான் வரும். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இல்ல அதுல ராஜ்யசபா இல்ல அதுல தேமுதிக என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துல ஒருவேளை விஜயை கன்சிடர் பண்றாங்களோ, ஏன் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்ததுக்கு அப்புறமும் முடிவை பின்னாடி சொல்றோம் அப்படின்றதுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? கண்டிப்பாங்க. டிஎம்டிகே பொறுத்தவரை அந்த மாதிரி மாறி மாறி போய் கூட்டணி பேசக்கூடிய தன்மை படைத்தவர்கள் தான். பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும் டிஎம்டிகே ஆகட்டும் ஒரு நிலைப்பாடுன்னு எடுத்து அவங்க உறுதியா எடுக்க மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, பொதுமக்களுக்கு பிரச்சனை இருக்கு, கட்சிகளோட கொள்கை தெரியும். ஜனவரியில நான் சொல்லுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேரம், யார் அதிகமான சீட் தராங்களோ அங்க போறதுக்கு உண்டான பேரம். அப்படி நீங்க பேரம் பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய சாத்தியக்கூறுகள்லாம் அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த கட்சியில இருக்கக்கூடிய நல்ல தம்பி அவர்கள் மன கஷ்டத்துல இருக்கிறாரு, பார்த்தசாரதி அவர்கள் மன கஷ்டத்துல இருக்கிறாங்க. இவங்க விஜயகாந்த் நேசித்தவர்கள், இந்த அளவு அவரை தெய்வமா பாக்குறவங்க. அந்த மாதிரி மூத்த நிர்வாகிகளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்ப அவங்களுக்கு வேண்டிய நீங்க ராஜ்யசபா சீட்டு கேக்குறீங்க இல்லையே. அப்ப மக்கள் பிரச்சனையிலே உங்களுக்கு விஷயங்கள் நீங்க பெரிய போராட்டமோ இல்ல முன்னெடுக்கிறதோ கிடையாது. பிஜேபி நீங்க கடைசியா எப்போது விமர்சனம் செஞ்சீங்க? இல்ல முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை அந்த மாதிரி எதிர்கட்சிகள் ஏற்றும்போது நீங்க அதுல என்ன போராட்டம் பண்ணீங்க? இல்ல மக்கள் பிரச்சனை நீங்க என்ன பேசுறீங்க? எப்ப பாரு கூட்டணி 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 இதுதானே பேசுறீங்க. அது மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அவங்களை பொறுத்தவரை என்னன்னா, மக்களை பொறுத்தவரை அவங்களோட பிரச்சனையை பேசணும். பரந்தூர் பத்தி பேசணும், 8 வழி சாலை பத்தி பேசணும், மின் கட்டண உயர்வு பத்தி பேசணும், சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கான்னு பேசணும், மத்திய அரசு என்ன பண்ணுது அதெல்லாம் கேள்வி கேட்கணும். அதுதாங்க நல்ல அரசியல். அது இல்லாம இவங்க பாருங்க, இந்த சீட்டு பேரமையே தான் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நன்றி திரு கோட்டீஸ்வரன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. கூட்டணி குறித்து ஜனவரியில் அறிவிப்போம் அப்படின்னு தேமுதிக அந்த முடிவை தள்ளி போட்டிருக்கிறது. ஆனால் அதிமுக எங்களோட கூட்டணியில் தொடர்றாங்க அப்படின்னு திரு KP முனுசாமி அவர்கள் தெரிவித்து விட்டார். அதே நேரத்தில் ஒரு சீட் ராஜ்யசபா சீட் கொடுக்குறோம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தேமுதிகவுடைய முடிவு எதனால், அது அதிமுக அந்த முடிவை எப்படி பார்க்கும் அப்படின்ற பல கேள்விகளை இது ஏற்படுத்தியிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.